வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில மருத்துவ கலந்தாய்வு மற்றும் மருத்துவ படிப்புகள் குறித்து விரிவா பார்க்க போறோம். MBBS மற்றும் BDS இல்லாம வேற என்ன விதமான சான்றிதழ் படிப்புகள், புதிய மருத்துவ படிப்புகள், அதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில டாக்டர் திரு S. ரகுநந்தன் வந்திருக்காங்க. சார் வந்துட்டு மருத்துவத்துறையோட பேராசிரியர், சென்னை மருத்துவக் கல்லூரியில ஒர்க் பண்றாங்க. இது சம்பந்தமான உங்களோட கேள்விகளை டிவி ஸ்கிரீன்ல ஃபேக்ட் நம்பர், அதாவது 044-2225-0249 044-2225-0248 என்ற எண்களில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் தொடர்பு கொண்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு நிலவரப்படி இன்னைக்குதான் ஃபைனல் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கோட இன்னைக்குதான் கடைசி நாள். அதுல கிட்டத்தட்ட 62 MBBS இடங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல 62 இடங்கள் இருக்கு. செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள்ல 87 இடங்கள் இருக்கு. இதுவரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல 1961 இடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பல் மருத்துவக் கல்லூரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 இடங்கள் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில இருக்கு. வணக்கம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பொதுவாக மாணவர்கள் கவுன்சிலிங்க்கு ப்ரிப்பேர்ட் ஆகி வராங்க. கவுன்சிலிங் என்னென்ன விஷயங்கள்லாம் மாணவர்கள் கோத்ரூ பண்ணிட்டு ரெடியா வரணும்ன்றத பற்றி சொல்லுங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு கடைசி நாள். இன்றைக்கு சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குங்க. இந்த கவுன்சிலிங்கில் ஆல்மோஸ்ட் நம்ம OC, BC, MBC கோட்டாஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில். ஸோ இப்போ வெறும் இந்த SC, ST அந்த பகுதிக்கான வேக்கன்சி தான், கொஞ்சம் சீட்ஸ் அது ஆன்லைனில் போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரியணும்னா பெஸ்ட் இந்த tnhealth.org tnhealth.org நம்மளுக்கு நம்ம டெய்லி லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்த சில சீட்ஸ் செகண்ட் கவுன்சிலிங் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அரசு கல்லூரிகள் தவிர நம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் சில சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம எந்த ஸ்டூடெண்ட்டும் டிசப்பாயிண்ட் ஆகாமல் அவங்களுக்கு என்னைக்கு அழைத்து இருக்காங்களோ அன்று அவர்களுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கு வந்தபோது நிறைய சீட்ஸ் நம்ம அன்னைக்கு உள்ளே வந்த பிறகு தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமே தவிர இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு ஆதங்கம் தேவையில்லை. இருந்தாலும் நான் முன்ன கூறியது போல் வெறும் மருத்துவம் MBBS இல்லாமல் பல கோர்சஸ், அலைட் கோர்சஸ் என்று சொல்லக்கூடிய கோர்சஸ் இருக்கு. அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து பேசுறோம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஆம்பூர்ல இருந்து சுமன். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா, சார் இருக்காங்க. சார், நான் BCM கம்யூனிட்டி பிலாங் பண்றேன். 196 கட் ஆஃப் வந்திருக்கு. எனக்கு சீட் கிடைக்குமா? ஓகேம்மா, என்ன மார்க்குமா சொன்னீங்க? 196 கட் ஆஃப். 196 என்ன கோட்டான்னு சொல்லுங்கம்மா. BCM. ஓகேம்மா, உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி சார் சொன்ன மாதிரி www.tnhealth.org நீங்க தொடர்ந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கவுன்சிலிங்ல இந்த மாதிரியான OC, BC, BCM, MBCக்கான வாய்ப்புகள் இல்ல. எல்லா இடமும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. மேபி ஸ்டூடெண்ட்ஸ் வேற காலேஜஸ் மாறியோ இல்ல ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு போய் அந்த சீட் வேக்கண்ட் ஆகி உங்களுக்கான வாய்ப்புகள், அந்த இடம் திரும்ப மேல வந்ததுன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக நீங்க தொடர்ந்து அந்த சைட்டை நீங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கான ஒரே வேலை. ஸோ அதனால அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றது தெரியும். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? காலர் இல்ல சார். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க தொடர்ந்து அந்த மருத்துவ படிப்புகள், அதாவது MBBS, BDS தவிர்த்து பலவிதமான சான்றிதழ் படிப்புகள் அண்ட் பல்வேறு விதமான இளங்கலை படிப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. அதை பத்தி சொல்லுங்களா. இப்போ நம்ம தமிழக அரசு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா அனைத்து அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 8200 சீட்ஸ் அவைலபிள் நம்ம இருக்குங்க. அதை நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று டிப்ளமா கோர்சஸ் என்று சொல்லக்கூடிய கோர்சஸ், அடுத்தது இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ். இன்று மருத்துவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தனிநபரை சார்ந்து இல்லைங்க, ஒரு டீம் அப்ரோச் என்று சொல்கிறோம். ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு ஃபார்மசிஸ்ட், ஒரு டெக்னீஷியன்ஸே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவ சேவை பல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டால நாம் டெக்னாலஜி சார்ந்து தான் இன்று மருத்துவ சேவை அமைந்திருக்கிறது. அதனால ஒரு கிட்னி ஃபெயிலியர்
சிறுநீரகம் செயலிழந்து ஒருத்தர் வருவார் என்றால் அவருக்கு டயாலிசிஸ் தேவைப்படுகிறது. அந்த டயாலிசிஸை செய்வதற்கு இன்றைக்கு ஒரு டெக்னீஷியன் தேவைப்படுகிறது. அதே போல் ஒரு எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னீஷியன், ஆபரேஷன் தியேட்டர் அறுவை சிகிச்சைக்கு தேவையான டெக்னீஷியன், அது போல கிட்டத்தட்ட ஒரு 23 கோர்சஸ் இன்று நம்மளிடையே அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கிறது. நீங்க 23 கோர்சஸ் சொல்லிருக்கீங்க சார். இதை பத்திலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸின் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? கலக்கம்பாடியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன் சார். மாரியம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார் எங்க பொண்ணு வந்து 190 சார் கட்டாப்பு. ஓகே, என்ன கோட்டா? ஐ மீன் என்ன இதுமா நீங்க கோட்டா என்ன வருது உங்களுக்கு? நாங்க எஃப்சி கம்ப்ளீட்டிங் சார். எஃப்சி எஃப்சி எஸ்சி. ஓகேமா, ஓகே ஓகே. எஸ்சி. ஓகே. ரேங்கிங் நம்பர் வந்து 829 சார். ஓகேமா, உங்களுக்கு கால் லெட்டர் தான் வந்துதாமா? கால் லெட்டர் வரலைங்க சார். ஓகேமா, இப்ப பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு தான் இடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருந்த கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே இருந்த 62 இடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும். உங்களுக்கான கேள்விக்கு இப்ப சார் ஆன்சர் பண்ணுவாங்க. இப்ப 190 சொன்னீங்களாமா மார்க்? 190 எஸ்சி. ஆமாங்க. ஏன்னா இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 190 எவ்வளவு போயிட்டு இருக்கு? 193 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அதனால நீங்க உங்களுக்கு கால் லெட்டர் வந்த பிறகு அன்னைக்கு மேபி செகண்ட் கவுன்சிலிங்ல கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா? சார் சொன்ன மாதிரி வந்து இரண்டாம் கட்ட கலந்தாய்வுல உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அன்னைக்கு நீங்க வந்து அந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் உங்களுடைய இடம் கட்டாயமா கிடைக்குமான்னு உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து வெறும் ஸ்பெகுலேஷன், ஒரு குத்து மதிப்பா தான் சொல்ல முடியுமே தவிர உறுதியாக இப்பொழுது அந்த மார்க்குக்கு இப்போ சொல்ல முடியாதுமா. ஓகேமா, நீங்க தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸின் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சதீஷ்குமார், கடலூர் சார். சதீஷ்குமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கப்பா. சார் என் கட் ஆஃப் 196.5 எம்பிசி கோட்டா சார். 196.5. ஓகே, கால் லெட்டர் வந்துதாங்க உங்களுக்கு? இன்னும் வரலீங்க சார். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல ஓசி, பிசி, எம்பிசிக்கு எந்த விதமான சீட்ஸும் அவைலபிளா இல்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல அண்ட் பிரைவேட் காலேஜஸ்லயும் சரி. மேபி இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதுக்காக நீங்க சார் சொன்ன மாதிரி tnhealth.org என்ற சைட்டை நீங்க தொடர்ந்து கோத்ரூ பண்ணீங்கன்னா அன்னைக்கு முடிஞ்ச சீட்ஸ் எவ்வளவு முடிஞ்சிருக்கு, என்னென்ன சீட்ஸ் வேக்கண்டா இருக்கு, என்ன கட் ஆஃப் போயிட்டு இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க கோத்ரூ பண்ணி அடுத்த கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி. சரி, இப்போ வந்து கோர்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னென்ன விதமான மருத்துவம் சார்ந்த படிப்புகள் இருக்குன்றத பத்தி சொல்லுங்களேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய காலர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்குமா, எங்களுக்கு கால் லெட்டர் வரலையே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இன்னைக்கு எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் அந்த எம்பிபிஎஸ்ஐ சார்ந்த பல 23 கோர்சஸ், டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் நம்ம அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளில் செயல்பட்டு வருகிறதுங்க. கிட்டத்தட்ட 8000+ சீட்ஸ் அதில் அவைலபிலிட்டி இருக்கு. அதனால இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு மருத்துவ கல்லூரிக்குள்ள நுழையணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ட்ரை பண்ணிட்டு கிடைக்கலன்னா அடுத்தது நம்மளுக்கு பி ஃபார்ம், இந்த மருந்தாக்கியல்னு சொல்லக்கூடிய அந்த பி ஃபார்ம் கோர்சஸ் நம்மளிடையே இருக்கிறதுங்க. அந்த பி ஃபார்ம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், அப்புறம் பி பிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் முடை இயக்கியல் பிசியோதெரப்பி என்று சொல்லக்கூடிய பிபிடி கோர்சஸ், பிஓடின்னு கூட ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிற சொல்ற கோர்சஸ் இருக்குங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ். டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ளமா இன் லேப் டெக்னாலஜி கிங் இன்ஸ்டியூட்டில் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட்டாக லேப்ஸோ கவர்மெண்ட் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டிப்ளமாவில் வந்து இந்த ஸ்பீச் தெரப்பி என்று ஒரு புதிய கோர்ஸ் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சரியாக காது கேட்காதவர்கள், பேச முடியாதவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஸ்பீச் தெரப்பி கோர்ஸ். அதே மாதிரி ரேடியோ டயக்னோசிஸ், இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த துறை சார்ந்த பிஎஸ்சி இன் ரேடியோ டயக்னோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி, இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கரண்ட் சிகிச்சை, கரண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரேடியோ தெரப்பி கொடுக்கக்கூடிய அந்த சார்ந்த ஒரு பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி கோர்ஸும் நம்மளுடைய சென்னை மருத்துவக் கல்லூரியில 20 சீட்ஸ் இருக்குங்க. ஓகே சார், இந்த கோர்சஸ் பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், ஜெயா பிளஸின் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் குமாரபாளையத்துல இந்துமதி பேசுறேங்க சார். இந்துமதி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. நீங்க டிவி பார்த்து பேசாம போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். சொல்லுங்க சார். என்னோட கட் ஆஃப் வந்து 191.75 சார். ஓகேமா, என்ன கம்யூனிட்டிமா நீங்க? நான் பிசி கம்யூனிட்டிங்க சார். எனக்கு பார்மசில பி ஃபார்ம் வந்து எம்எம்சில கிடைக்குமாங்க சார்? ஓகேமா, உங்களுக்கான கேள்விக்கு சார் இப்ப ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ 191 கிடைக்குமாங்கிறது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரிமா,
இப்போ நம்மளுக்கு எப்போ எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மார்க் எதுல முடியுதுன்னு பொறுத்து இருக்கு. அவங்க மெயினா இப்ப கேக்குறது வந்து பிஃபார்ம் கேக்குறாங்க. அதான் சொல்றேன், சப்போஸ் இப்போ 195ல எம்பிபிஎஸ் முடியுதுன்னு வச்சோம்னா 194, 193, 192ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குங்க. இருந்தாலும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு அந்த பி ஃபார்ம் கிடைக்கலனா கூட டி ஃபார்ம், டிப்ளமா இன் ஃபார்மசி நம்ம கிட்ட இருக்குங்க கோர்சஸ். இது இல்லாம தனியார் கல்லூரிகள் வந்து கவர்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உறுதியா நம்ம அன்னைக்கு வந்தாதான் நம்மளால சொல்ல முடியுமா. ஓகே, அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸன் வழிகாட்டு நிகழ்ச்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார் நாங்க மதுரையில இருந்து ஜான்சி பேசுறோம் சார். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார் 191.25 கட் ஆஃப் வருதுங்க சார். ஓகே, மெடிக்கல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார். என்ன கம்யூனிட்டிமா நீங்க? எம்பிசிங்க சார். ஓகே, இப்போ இன்னைக்கு சிச்சுவேஷன் படி பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு எந்த சீட்ஸும் அவைலபிளா இல்ல. பிரைவேட் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதுலயுமே இல்ல. மேபி இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம். அதற்காக நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டியது அந்த சைட், அதாவது tnhealth.org என்ற சைட்டை நீங்க பார்த்துட்டு கவுண்டவுன்ஸ் பார்த்துட்டு நீங்க அடுத்த கட்ட கலந்தாய்வில் நீங்க கலந்து கொள்ளலாமா? சரி, இப்போ வந்து கோர்சஸ் பத்தி சொல்லிட்டு நீங்க வந்து பல்வேறு விதமான மருந்தாளர் கோர்ஸ், இந்த ரேடியோ தெரப்பி கோர்சஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்க. அதனாலதான் இப்போ நம்ம வந்து இந்த மருத்துவ எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ கிடைக்காதவர்கள் மனச்சோர்வே அடைய வேண்டாம். அதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. என்னடா நம்ம 0.25ல நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருக்குது, நம்ம நிறைய பார்க்கணும். அதனால அவங்க அதுக்கு பத்தி ஒரி பண்ண வேண்டாம். மருத்துவம் சார்ந்த பல நல்ல கோர்சஸ், நல்ல வேலை வாய்ப்பு தரக்கூடிய கோர்சஸ் நம் தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கிறது. தயவுசெய்து அந்த கோர்சஸ்க்கான கலந்தாய்வும் மருத்துவ கல்வி இயக்ககத்தில் இது முடிந்த பிறகு, இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிஞ்ச பிறகு, அந்த பிரைவேட் காலேஜஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு கட்டாயமாக வரும். ஆகையால் நீங்கள் தொடர்ந்து அந்த tnhealth.org நீங்கள் பிளஸ் செய்தித்தாள்களையும் அதற்குண்டான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கோம். அதை தயவுசெய்து பார்த்துட்டு அந்த கோர்சஸ் நீங்க நல்ல தைரியமாக எடுக்கலாம். குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இப்போ அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன் கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி இசிஜி அண்ட் ட்ரெட்மில் அந்த கோர்சஸ், பம்ப் டெக்னீஷியன், இந்த பைபாஸ் சர்ஜரி இதய அறுவை சிகிச்சை செய்வதற்கான பைபாஸ் மிஷினுக்காக பம்ப் பர்ஃபியூஷன் டெக்னீஷியன்ஸ் ஒரு கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி கார்டியாக் கேத் லேப், இப்போ ஆஞ்சியோகிராம் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மருத்துவத்துறையில பயன்படுத்தக்கூடிய கோர்சஸ் வந்து நம்மிடையே இருக்குங்க. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக ஏழை எளியோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் மருத்துவ சேவை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மருத்துவத் துறையில் தமிழகம் எவ்வாறு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு ஏழை எளியோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் முறையாகவும் சுகாதாரமாகவும் மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது. 135 நகர்ப்புற சுகாதார மையங்களை வலுப்படுத்தவும் புதிய சுகாதார மையங்களை தோற்று வைக்கவும் 18,17,00,000 ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒதுக்கீடு செய்தார். மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்து நகர்ப்புற சுகாதார மையங்களுக்கு வழங்க 1,70,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் கட்டுப்பாட்டில் 135 நகர்ப்புற சுகாதார மையங்கள் செயல்பட முதலமைச்சர் ஆணை பிறப்பித்தார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் அமைப்பதற்கும் புதிய கட்டடம் கட்ட 3,02,00,000 ரூபாய் செலவில் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தளவாடங்கள் வாங்க 10 கோடி ரூபாயும், கூடுதல் பணியிடங்களுக்கு 1,24,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார் முதலமைச்சர். 14,37,00,000 ரூபாய் செலவில் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு புற்றுநோய் மையம் அமைத்திட ஆணை பிறப்பித்தார். கிண்டி நோய் தடுப்பு மருந்து மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தடுப்பூசி உற்பத்தியை மீண்டும் தொடங்கவும், இந்நிலையத்தில் திசு வங்கி அமைக்கவும் 9,63,00,000 ரூபாயை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிதி ஒதுக்கீடு செய்தார். 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சென்னை அரசு பல் மருத்துவமனைக்கு 13,66,00,000 ரூபாய் செலவில் புதிய கட்டடம்,
நோயாளிகளின் நலன் கருதி புதிதாக கூடுதல் கட்டடம் கட்டவும், புதிதாக மருத்துவ கருவிகள் வாங்கவும், மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையினை 35 58 உயர்த்தியும், தேவையான பணியிடங்களை உருவாக்கவும் 10 கோடி ரூபாய் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டது. சென்னை பல் மருத்துவமனையை ஒரு ஒப்புயர்வு மையமாக தரம் உயர்த்தவும் நடவடிக்கை மேற்கொண்டார் முதலமைச்சர். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள், பிரசவித்த தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் பற்றி விவரங்களை கணினி மூலம் தினந்தோறும் பதிவு செய்ய ஏதுவாக 19 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராமப்புற சுகாதார செவிலியர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. 1 கோடியே 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகைக்கு மேல் செலவாகும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் மருந்துகள், எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, காது நுண் எலும்பு கருவி பொருத்தும் சிகிச்சை மற்றும் ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை ஆகியவற்றுக்காக தமிழக அரசு முழு உதவித்தொகை வழங்கும் வகையில் 10 கோடி ரூபாய் முதலீட்டில் சிறப்பு நிதி உருவாக்கம் செய்யப்பட்டது. திருச்சி அண்ணல் காந்தி நினைவு அரசு மருத்துவமனையை சிறப்பு சிகிச்சை மையமாக மேம்படுத்த 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறப்பு சிகிச்சை மையம் கட்ட, முதல் கட்டமாக கட்டடம் கட்ட 53 கோடியே 97 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு, 1 கோடியே 3 லட்சம் ரூபாய் செலவில் விபத்து சிகிச்சை பிரிவு உருவாக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடவடிக்கை மேற்கொண்டார். திருநெல்வேலி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மற்றும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மதுரை ராஜாஜி மருத்துவமனை ஆகியவற்றில் உள்ள அறுவை சிகிச்சை அரங்கங்களை நவீனப்படுத்த 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்தார் முதலமைச்சர். தமிழகத்தில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கு ஆபரேட்டிங் லாப்ரோஸ்கோபி கருவி, 4 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கு 7 கோடி ரூபாய் செலவில் சிடி ஸ்கேன் கருவிகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தின் 30 மாவட்டங்களில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகளில் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் ரத்த செல் பகுப்பாய்வு மையங்கள் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொண்டார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு பொது மருத்துவமனையில் 3 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் விரிவாக்க பணி, சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீக்காய பிரிவை மேம்படுத்த 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணையிட்டார். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீக்காய பிரிவை ஒப்புயர்வு மையமாக தரம் உயர்த்த 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, 74 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்த முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டார். 58 ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்த 54 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தொலைதூர கிராமங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உயர் மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் வகையில் 5 கோடி ரூபாய் செலவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டெலிமெடிசின் வசதிகள் செய்யப்பட்டன. 42 ஆரம்ப சுகாதார மையங்கள் தெரிவு செய்யப்பட்டு அவற்றில் தாய் சேய் நல மையங்கள் அமைத்திட 19 கோடியே 45 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. முதல் கட்ட மருத்துவ கலந்தாய்வு இன்றைக்கு 5வது நாளாக, அதாவது கடைசி நாளாக நடைபெற்றிருக்கு. நேற்று வரைக்கும் 4 நாட்களாக ஃபிலான சீட்ல சென்னை மருத்துவக் கல்லூரி, எம்எம்சி, ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரியில அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டிருக்கு. அதை தாண்டி மதுரை, நெல்லையில 5 இடங்கள் இருக்கு, கீழ்ப்பாக்குல 2 இடங்கள் இருக்கு, செங்கல்பட்டு, கோவை, தேனியில 4 இடங்கள் இருக்கு, தூத்துக்குடியில 6 இடங்கள் இருக்கு, திருச்சியில 4 இடங்கள் இருக்கு. அதையும் தாண்டி தருமபுரி, விழுப்புரம், சிவகங்கை, திருவண்ணாமலை, சேலம், வெள்ளூர் ஆகிய இடங்கள்ல 3 இடங்கள் இருக்கு. இந்த இடங்கள் அனைத்துமே எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு. எஸ்சிஏ அருந்ததியர், எஸ்சிஏல 47 இடங்களும், எஸ்டிக்கு 15 இடங்களும், ஆக மொத்தம் 62 இடங்கள் இன்னைக்கு கவுன்சிலிங்ல போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பிடிஎஸ் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில எஸ்சிஏக்கு 8 இடங்களும், எஸ்சிக்கு 8 இடங்களும், எஸ்சிஏக்கு 2 இடங்களும், எஸ்டிக்கு 1 இடம் சேர்த்து 11 இடங்கள் இன்னைக்கு கவுன்சிலிங்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள்ல எஸ்சிக்கு 68 இடங்கள், எஸ்டிக்கு 5 இடங்கள், எஸ்சிஏக்கு 14 இடங்கள், ஆக மொத்தம் 87 இடங்கள் இன்னைக்கு கவுன்சிலிங்ல போயிட்டு இருக்கு. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஜே பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? சார், நாங்க கரூர்ல இருந்து பேசுறேங்க சார். ரோகிணிங்க சார் நேம். ரோகிணி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார், என்னோட சிஸ்டர் 125 சார் கட் ஆஃப் ஓகே. எங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் அதாவது லேப் டெக்னீஷியன் ஏதாவது கோர்ஸ் கவர்மெண்ட்ல கிடைக்குமான்னு தெரியணுங்க சார். என்ன கம்யூனிட்டிமா? நாங்க எம்பிசிங்க சார். ஓகேமா, உங்களுக்கான கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. எவ்வளவு 125 சொன்னீங்களாமா? ஆமா சார், எம்பிசி. 125னா பிஎஸ்சி கிடைக்கிறது கடினமா இருக்கலாம், டிப்ளமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குமா? ஏன்னா டிப்ளமா நர்சிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஓகே, அடுத்து ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயபிளஸன் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் சிதம்பரத்துல ஞானசம்பந்தம் பேசுறேன் சார். ஞானசம்பந்தம், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. கேள்வி சார், என் பையனுக்கு தூத்துக்குடி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கிடைச்சிருக்குங்க சார். ஓகே, தூத்துக்குடி எங்க பையனுக்கு கிடைச்சிருக்குங்க சார். சரி, ஓகே. அது வந்து சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பண்ணா செகண்ட் கவுன்சில் எப்படி சார் அட்டெண்ட் பண்ணணும்? ஓகே, நீங்க வந்து tnhealth.org அப்படின்றது பார்த்துட்டு இருக்கும்போது ரீஅலாட்மெண்ட்ல எந்தெந்த இடங்கள் பூர்த்தியா இருக்கு, எந்தெந்த இடங்கள் மாற்றப்பட்டிருக்குன்ற தகவல் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அது சார்ந்து உங்களோட கம்யூனிட்டி ரேங்கிங் பேசிஸ்ல தான் அந்த இடங்களும் அலாட் பண்ணப்படும். சோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்க ரீஅலாட்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான இப்ப தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில இருந்து வேற எந்த மருத்துவக் கல்லூரிக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ இல்ல வேற எந்த இடம் கிடைக்குதோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அதற்கான வழிமுறை. சரி, இப்போ வந்து கோர்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நிறைய விதமான இந்த எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்க்கும்போதுங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 23 கோர்சஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதில் வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் கோர்சஸ், இந்த சிறுநீரகம் செயலிழந்தவர்களுக்கு ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய அந்த டயாலிசிஸ் மிஷின் டெக்னாலஜிக்கு நிறைய டிமாண்ட். இன்னைக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு பிரைவேட்லேயே கூட பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டயாலிசிஸ் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அனஸ்தீசியா, இப்போ ஆப்ரேஷன் அறுவை அரங்கத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் ஆஸ் வெல் அஸ் அனஸ்தட்டிஸ்ட் டெக்னீஷியன் என்று சொல்லக்கூடிய கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி எலும்பு முறிவு பிரிவில் ஆர்த்தோபீடிக் டெக்னீஷியன் கோர்சஸ், அதே மாதிரி காது கேளாதவர்களுக்கும் பேச்சு வராதவர்களுக்கும் ஹியரிங் அண்ட் ஸ்பீச் தெரப்பி லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் கோர்சஸ், அது பேச்சுலர் கோர்ஸும் 4 வருட கோர்ஸ் இருக்குங்க. ப்ளஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ் 1 வருட கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி கிளினிக்கல் தெரப்பியூட்டிக் நியூட்ரிஷன், அது ஒரு புது கோர்சஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருக்குங்க, 30 சீட்ஸ் இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் இந்த நர்சிங் அட்டெண்டன்ட் என்று சொல்லக்கூடிய மேல் நர்சிங் அட்டெண்டன்ட் அண்ட் ஃபீமேல் நர்சிங் அட்டெண்டன்ட் என்று சொல்லக்கூடிய கோர்சஸும் நம் அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் இருக்குங்க. இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸோட கவுன்சிலிங் முடிந்த பிறகு இதற்கான கலந்தாய்வு சென்னை மருத்துவ கல்வி இயக்ககத்தில் ஆரம்பிக்கப்படும். நீங்கள் தயவுசெய்து தினமும் அந்த tnhealth.org-ஐயும் அல்லது பத்திரிகைகளும் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இதற்கான விளம்பரம் கட்டாயமாக வரும். அப்பொழுது நீங்கள் இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். சார், இப்போ வந்து நம்ம பிரேக் முன்னாடி வந்து இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதை பற்றி சொல்லுங்க சார். அதில் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன விதமான ஃபெசிலிட்டிஸ் வந்து, ஏன்னா முதலமைச்சர் சொன்னபடி வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ்க்கு ஈக்குவலாக அதை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். நம்ம சென்னையில் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உலகத் தரத்திற்கு ஈக்குவலான ஒரு தமிழக மக்களுக்கும் அதே சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஒரு சிறந்த மருத்துவமனை. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து லேட்டஸ்ட், இன்றைக்கி உலகத்தில் என்ன லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ ஒவ்வொரு துறைக்கும், ஒரு கார்டியாலஜியாக இருக்கட்டும், கார்டியோதொராசிக், நியூராலஜி, நியூரோ சர்ஜரி, அது மாதிரி எந்த ஒரு ஹையர் ஸ்பெஷாலிட்டி ஃபீல்டாக இருக்கட்டும் அதற்கு தேவையான சிறந்த உபகரணங்களை நாம் அங்கே வைத்திருக்கின்றோம். அதற்கு தேவையான சிறந்த மருத்துவர்களும் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், ஆன்ஜியோ, 64 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் போன்ற பல அதிநவீன சிகிச்சை தேவையான உபகரணங்கள் அங்கே இருக்கிறது. இதை பொதுமக்கள் சிறப்பாக பயன்பெற்று கொண்டு வருகிறார்கள். அதனால் நாம் அனைவரும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே சார், அந்த மாதிரி இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நியூ கோர்சஸ் என்னென்னலாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி வந்து செப்பரேட்டாக இன்னும் கோர்சஸ் அனௌன்ஸ் பண்ணலை. பட் கூடிய விரைவில் அதற்கான வழிமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு மருத்துவ கல்லூரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓகே சார், இதை பத்தி தொடர்ந்து பேசும் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயபிளஸன் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மனோஜ், திருநெல்வேலில இருந்து பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்க சார். மனோஜ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மனோஜ் சார், கட் ஆஃப் வந்து 194.25 இருக்கு. ஓகே, சீட்ஸ் கிடைக்குமா சார்? எம்பிபிஎஸ் பிடிஎஸ் வந்து நீங்க என்ன கம்யூனிட்டி? எம்பிசி சார். ஓகே, கால் லெட்டர் ஏதாவது வந்துச்சா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்? இல்ல சார், கால் லெட்டர் இன்னும் வரல. ஓகே, நீங்க தொடர்ந்து tnhealth.org பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா செகண்ட் கவுன்சிலிங்க்கு கால் லெட்டர் எதுவும் வராது, மாணவர்களுக்கான அழைப்பு கடிதம் தெரியப்படுத்தப்படாது. அதனால நீங்க அந்த tnhealth.org தான் பார்த்துட்டு இருக்கணும். இப்ப சார் சொன்ன மாதிரி பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள் வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்தப்பட்ட சீட்ஸ்க்கும் சரி, திருவாரூர் மருத்துவக் கல்லூரிக்கான சில சீட்ஸ் வந்துட்டு MCAல இருந்து ரெகக்னைசேஷன் கன்ஃபார்மா இருக்கு. அப்படி ஆகிற பட்சத்துல அதுல சில மூமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாரும் மாறுவாங்க. அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்க அதிகமா இருக்கு. நீங்க தொடர்ந்து tnhealth.org சைட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க.
வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இது பேசுறீங்க? என் பேர் மரி ஷீலா. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து தான் பேசுறேன் சார். ஓகே, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார், இப்போ பாரத் ஸ்கேன்ஸ் அந்த மாதிரி சின்ன 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 ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அது என்ன மாதிரி, எவ்வளவு ஸ்கோப் இருக்கு அதுக்கு, அது படிச்சா? ஓகே, சில தனியார் இன்ஸ்டிடியூட்ல ஆரம்பிக்கப்படக்கூடிய சில கோர்சஸோட ஸ்கோப் பத்தி கேக்குறீங்க இல்லையா? ஆமா. ஓகே, உங்களான கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ணுவோம். உங்களோட கேள்விக்கு சொல்லுங்க சார். இந்த மாதிரியான பலவிதமான டிப்ளமோ கோர்சஸும் சரி, அந்த டிகிரி கோர்சஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் பத்தி சொல்லுங்களேன். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்த் கேர் வந்து நிறைய டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு விதத்தில் இந்த நியூக்ளியர் மெடிசன் என்று சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப நல்ல கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்லி திங், அது ரெகக்னைஸ்டு கோர்ஸா, அது வந்து அதுக்கு உண்டான அத்தனை ஃபெசிலிட்டிஸும் அந்த மருத்துவமனைகளில் இருக்கிறதா, அதற்கு தேவையான உபகரணங்களும் அதை சொல்லித்தரக்கூடிய குவாலிஃபைட் டாக்டர்ஸ் பீப்புள் இருக்காங்களான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் இருக்க கோர்சஸ்ல நம்ம எடுக்கலாம். அதற்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஓகே சார், இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான பிரைவேட் சென்டர்ஸ், இந்த இவங்க சொன்ன மாதிரியான சில சென்டர்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு தனியார் மருத்துவ கல்லூரி ஆகட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போது, ஏன்னா அரசு மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்ஸ் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸோ அதுல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து தனியார் கிட்ட இடத்துல இல்லாம இருக்கலாம். ஸோ எந்தெந்த விஷயங்களை அவங்க அலர்ட்டா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்று வந்து சில பேர் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். ஆகையால் நாம் முக்கியமாக ஒரு காலேஜோ இல்லை ஒரு கோர்ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஓ இல்லை பிடிஎஸ் கோர்ஸஸோ இருந்துச்சுன்னா அது எம்சிஐ, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அல்லது டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதோட ரெகக்னிஷன் இருக்கா, அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த காலேஜ் வந்து ரெகக்னைஸ் ஆகிருக்கா, அதை முதல்ல நம்ம செக் பண்ணணும். அடுத்தது அது எவ்வளோ சீட்ஸ் அதுக்கு ரெகக்னைஷன் கொடுத்துருக்காங்க, அது நம்பர் 2. மூன்றாவது, அது வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இல்லை இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் ஒரே மெடிக்கல் யூனிவர்சிட்டி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்க ஒரு பல்கலைக்கழகம், அதனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும், ஆல் டீம்டு யூனிவர்சிட்டினா இந்த யூஜிசி ஆக்டில் அது ரெகக்னிஷன் ஆகிருக்கா, இது மூன்றாவது நாம் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. மற்ற தகவல்கள் பார்த்தீங்கன்னா, அதில் எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அந்த மருத்துவ படுக்கை வசதிகள் எவ்வளோ இருக்கிறது, எவ்வளோ வருடமாக அந்த மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்வளோ புறநோயாளர்கள் உள்நோயாளர்கள் எவ்வளோ பேர் அங்கே வந்துட்டு போகிறாங்க, மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எம்சிஐ ஆர் அதே மாதிரி நம்ம இந்த ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் என்று சொல்வார்கள், இந்த ஃபார்மசி கவுன்சில் இருக்கிறது, ஒவ்வொரு துறைக்குமான கவுன்சில் ரெகக்னிஷன் இருக்கிறதா முதலில் என்பதை நாம் மிகவும் கவனமாக சரி பார்க்க வேண்டும். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இது பேசுறீங்க? கௌதமன் சார், நாமக்கல் மாவட்டம் சார். கௌதமன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார், ஃபார்மசிக்கு 154 சார். 154 கம்யூனிட்டி நீங்க எம்பிசிங்க சார். ஓகே, ஃபார்மசி பி ஃபார்மா இல்ல வந்து டி ஃபார்ம் கேக்குறீங்களா? பி ஃபார்ம் தான், ஆனா காலேஜ் கிடைக்குமாங்க சார்? ஓகே சார், அரசாங்க கல்லூரிகள் கிடைப்பது கடினம் என்று நினைக்கிறேன். கட்டாயமாக டி ஃபார்ம் அல்லது தனியார் கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், இப்போ வந்து பிரைவேட் காலேஜஸ் எப்படின்றத பத்திலாம் பார்த்து ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இது பேசுறீங்க? ஹலோ சார், ஆண்டிலிருந்து ராமநாத் பேசுறேன் சார். ஓகே, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க சார். எம்பிசி சார். எம்பிசி ஓகே, மெடிக்கல் கட் ஆஃப் 192.25 சார். ஓகே, கலந்தாய் போட்டுருக்கு சார். நான் ஒன்னும் இல்ல, உங்களுக்கான அழைப்பு கடிதம் வந்துதா? வரல சார். ஓகே, உங்களுக்கு அழைப்பு கடிதம் வராத பட்சத்துல நீங்க 2ஆம் கட்ட கவுன்சிலிங், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டை கோ த்ரூ பண்ணிட்டு 2ஆம் கட்ட கவுன்சிலிங்க்கு நீங்க தயாரா இருக்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்க 2ஆம் கட்ட கவுன்சிலிங்ல உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதையும் தாண்டி இப்போ வந்துட்டு அந்த பொதுவா வந்து கிராமப்புற மக்கள் வந்து ஒரு மருத்துவ சேவையை பெறணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா வந்து அனைத்து மருத்துவர்களும் ஒரு கிராமப்புறத்துக்கு நோக்கி இல்லாம இருக்கின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வந்து இந்த மாதிரியான மொபைல் கிளினிக்ஸ், நடமாடும் மருத்துவமனைகள் இப்போ வந்து ஒரு மலைப்பகுதியாகட்டும் அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களோட ஒரு அவசர சிகிச்சைக்கு உதவுறதுக்காக அது பண்ணிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ நாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே மிகவும் சிறந்த மருத்துவ சேவை எந்த மாநிலம் என்றால் கட்டாயமாக அது நாம் தமிழ்நாடு என்று நாம் பெருமை கொள்ளலாம். அதற்கு முழு பொறுப்பு நம்மளுடைய முதலமைச்சர் அம்மா அவர்களையே சாரும்.
ஏனென்றால் இன்று நாம் மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ சேவை முற்றிலும் இலவசம். அவர்கள் ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் மருந்தாகட்டும், இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், உள்நோயாக இருக்கும்போது சாப்பாடாக அனைத்தும் இலவசமாக, முற்றிலும் இலவசமாக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்த பிறகு இன்னும் பல அதிநவீன சிகிச்சைகள் நாம் முற்றிலுமாக இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது இந்த மருத்துவ சேவையை 3 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். ஆரம்ப பிரைமரி ஹெல்த் கேர், செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர். இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பார்த்தோம்னா இன்று நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, நீங்கள் சொல்வது போல் 24/7 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிறைய இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த், இந்த மகப்பேறு சேவை இந்தியாவிலே நாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெலிவரிஸ், பிரசவம் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அதிகமாக நடக்கிறது. மருத்துவ அந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி இறப்பு சதவீதம் நாம் மிகவும் குறைந்த நிலையில், இந்தியாவிலே 2வது இடம் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நாம் மெட்டர்னல் மார்டாலிட்டி, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி இரண்டையும் நாம் மிகவும் குறைத்து இருக்கின்றோம். அது பெரிய சாதனையாக கொள்ளலாம். நீங்கள் சொல்வது போல் இந்த ரிமோட் பிளேசஸ், அதுக்கு இந்த மொபைல் ஹெல்த் கேர் யூனிட்ஸ், ஒரு வண்டியில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருந்தாளர் அவர்கள் ஒரு ஃபிக்ஸட் டூர் ப்ரோக்ராம், ஒரு FTP என்று சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் போட்டுவிட்டு ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சென்று அவர்கள் வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் சென்று அவர்கள் சேவை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கடைசியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ஸ்கீம் 104 என்று சொல்லக்கூடிய அந்த 104 நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சேவை சரியாக கிடைக்கிறதா, அது எங்கு கிடைக்கிறது, என்று யாரை போய் சந்திக்க வேண்டும் போன்ற அரிய தகவல்களும் நாம் இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அதே போல் 108 சர்வீஸ் சொல்லவே வேண்டாம், மிகவும் அருமையாக இன்றைக்கு ஒரு அவசர காலத்தில் எந்த ஒரு மருத்துவ சேவையும் கிடைப்பதற்கு இந்த 108ஐ நாம் உடனே அழைப்பு மேற்கொண்டால் உடனே அவர்கள் நம் நோயாளிகளை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட், டைம் இஸ் லைஃப் என்று சொல்வார்கள், அந்த டைம் டியூரேஷனை மிகவும் குறைத்து இன்று நாம் பல உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஓகே சார், தொடர்ந்து பேசும் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், அது ஜெயப்ளசன் வழிகாட்டு நிகழ்ச்சி. யார் எங்க பேசுறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? பேசுறேன் சார். ஓகே, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் 195.5 எடுத்துருங்க சார். ஓகே. BC கம்யூனிட்டி. ஓகே. மெடிக்கல்ல சான்ஸ் கிடைக்குங்களா? உங்களுக்கு கால் லெட்டர் வந்ததா? கால் லெட்டர், அழைப்பு கடிதம் ஏதாவது வந்ததா? இல்ல சார், இன்னும் வரல சார். ஓகே. இப்போ 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஜூலை 2வது வாரத்துல தொடங்குறதுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த சைட்டை நீங்க கோத்ரூ பண்ணணும். அதுதான் ஏற்கனவே ஒரு காலருக்கு சொன்ன மாதிரி தான், அதே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கான இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயப்ளசன் வழிகாட்டு நிகழ்ச்சி. யார் எங்க பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்கம்மா? நேர அழைப்பில் இல்லை. இப்போ சார், இப்போ மாணவர்கள் மருத்துவ மாணவர்களுக்கு தமிழகத்தில் வழங்கக்கூடிய, தமிழக அரசால் வழங்கக்கூடிய உதவிகள், ஊக்கத்தொகைகள், அவங்க படிக்கிறதுக்கான என்கரேஜ்மெண்ட் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றதை பத்தி சொல்லுங்க. இன்று நாம் நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் அட்மிஷன்ஸ், நம்ம எஸ்பெஷலி போஸ்ட் கிராஜுவேட் மட்ட மேற்படிப்பு துறைக்கு பார்த்தீங்கன்னா 2 வகையான அட்மிஷன்ஸ் நம்ம பண்றோம். சர்வீஸ் கோட்டா அண்ட் நான் சர்வீஸ் கோட்டா என்று சொல்கிறார்கள். இந்த சர்வீஸ் கோட்டா என்பது நம்ம அரசாங்க ஊழியராக ஒரு மருத்துவர் பணியாற்றும் பொழுது அவருக்கென்று ஒரு செப்பரேட் கோட்டா மூலமாக முழு சம்பளத்துடன் அவர் பணியாற்றும் போது எந்த சம்பளம் வாங்குவாரோ அதே சம்பளத்துடன் 2 வருடமோ அல்லது 3 வருடமோ அவளுக்கு ஒரு ஆன் சர்வீஸ் கருதி அவர்களுக்கு மற்ற பேர் படிப்புக்கு நம் தமிழக அரசு ஸ்பான்சர் பண்ணி கொண்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஸ்கீம். அதே போல் பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கும் நாம் நல்ல ஒரு அவர்கள் சில கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதை அரசும் மிகவும் கவனத்தோடு பரிசீலித்து வருகிறது. கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் என்று நம்புகிறோம். ஓகே சார், அதே மாதிரி இப்போ தொற்றா நோய்கள், அது ரொம்ப நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லக்கூடிய பிபி ஆகட்டும், அது டயபெட்டிஸ் ஆகட்டும், அது ரொம்ப அதிகமா இப்ப இந்தியாவே டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்ற மாதிரியா போயிட்டு இருக்கு. இதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்னென்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம NCD, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா இன்று ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பிளஸ் கேன்சர், புற்றுநோயில முக்கியமா நம்ம இன்னைக்கு 2 நோயை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று கர்ப்பப்பை புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய். 30 வயதுக்கு மேல் உள்ள அனைவரும்
ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்தோ அல்லது வட்டாரம் அல்லது மாவட்டம் அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது 30 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அனைவருக்கும் இந்த ஸ்கிரீனிங் என்று சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவருடைய இரத்த அழுத்தம், எடை, உயரம் ப்ளஸ் அவங்களோட பிளட் சுகர், பிளட் கொலஸ்ட்ரால் அத்தனையும் இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டு தகுந்த ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷனோ இல்லை சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் உயர் மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்யப்படுகிறார்கள். ஆகையால் இந்த என்சிடி ப்ரோக்ராம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம் தமிழகத்தில் செயல்பட்டு வருது. ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க சார்? இப்ப பேசணுமா சார்? அவர் தான் சார், திருக்கோவிலூர், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க, உங்க மார்க் என்னன்னு சொல்லுங்க சார். எங்க பொண்ணு சொல்லுங்க சார். எஸ் கவி பாரதி மெடிக்கல் கட்டாக்கு வந்து 196.75 சார். ஓகே, எம்பிசி. ஓகே, அது கிடைக்குமா? மெடிக்கல் கிடைக்குமா சார்? ஓகே சார். இப்ப நான் ஏற்கனவே காலர்ஸ் கிட்ட சொன்னது மாதிரி தான் சார், நீங்க வந்துட்டு இப்ப சார் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. 196 எம்பிசி 196.75 எம்பிசி. பட் இப்பதான் நீங்க சொன்னீங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முதல் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, இன்னையோட முடியுது. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல கட்டாயமா செகண்ட் கவுன்சிலிங்ல வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. சார் சொன்னது போல் நீங்க தொடர்ந்து தினமும் அந்த tnhealth.org என்று சொல்லக்கூடிய அந்த வலைத்தளத்தை தினமும் நீங்க கொஞ்சம் பாருங்க, வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே சார், அடுத்த ஒரு கால் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், பாஷா பேசுறேன் சார், ராணிப்பேட்ல இருந்து பேசுறேன். பாஷா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. பாஷா சார், என் சன் வந்து 3752 ரேங்க். ஓகே. டெர்மினல் ரேங்க் 130. ஓகே. நேத்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு வந்தாங்க சார். ஓகே. நேத்து ஆஃப்டர்நூன். பட் நான் ஆஃப்டர்நூன் வரும்போது கவர்மெண்ட் கோட்டா பிசிஎம் கம்ப்ளீட் ஆயிட்டு இருந்துச்சு, செல்ஃப் ஃபைனான்ஸும் கம்ப்ளீட் ஆயிட்டு இருந்துச்சு. பிசி நீங்க 113 சொன்னது பிசி இல்லையா? கம்யூனல் பிசிஎம் சார். ஓகே, பிசிஎம். ஓகே, ஓகே. இப்போ நான் அது ரெண்டுமே செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் இது முடிஞ்சிருச்சு. ஆமா, இப்போ வந்து பூஜ்ஜியத்துல தான் இருக்கு. ஆமா சார். இப்போ நான் செகண்ட் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணேன்னு சொல்றாங்க. இப்போ செகண்ட் கவுன்சிலிங்னா அது எவ்வளவு சீட்ஸ் வரும் சார் பிசிஎம்க்கு நார்மலா? இல்ல, அதாவது எக்ஸாக்ட்டா இவ்வளவு சீட்ஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆவரேஜ் வந்து சொல்ல மாட்டாங்க. எத்தனை சீட் வந்து ரீஅலாட்மெண்ட்ல போறாங்களோ, இல்ல சில பேர் வந்துட்டு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறவங்க வந்து சுயநிதி மருத்துவக் கல்லூரிக்கு மாறி போகலாம், இல்ல அவங்க வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல்ல எக்ஸாம்ஸ் எழுதி எய்ம்ஸ் மாதிரியான இன்ஸ்டிடியூஷனுக்கு மாறி போகலாம். சோ அந்த மாதிரி அவங்க மாறுற பட்சத்துல அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ வந்து கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதற்கான இன்ஸ்பெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. சோ அப்படின்ற பட்சத்துல நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகப்படுத்தலாம். சோ அதுலயும் வந்து சில மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த இரண்டு மாற்றங்களையும் வச்சு எத்தனை பேர் மூவ் ஆகுறாங்கன்றது பொறுத்துதான் உங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அப்படின்றது தெரிய வரும். இதுல வந்து குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு இவ்வளவு சீட் வந்து செகண்ட் கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி எந்த வித இதுவும் வந்து ஒதுக்கப்படல. சோ நீங்க அந்த சைட்டை கோ த்ரூ பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அயராத உழைப்பின் காரணமாக மருத்துவத்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. புதிய மருத்துவமனைகள் மற்றும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மருத்துவத்துறையில் நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது. ஏழை எளிய மக்களுக்கு தங்குதடையின்றி தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதில் அரசு மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற சிறப்பான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் 45 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் 682 படுக்கை வசதிகள், 9 நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், நவீன கருத்தரங்கு கூடம், அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்பு முறிவு, இருதயம், சிறுநீரகம், நரம்பியல் போன்ற சிகிச்சை பிரிவுகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவம் மற்றும் அவசர கால பிரிவு கட்டடம், சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பள்ளி மாணவிகளுக்கு 2 கோடியே 89 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டடம் என மொத்தம் 48 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கோடநாடு முகாம் அலுவலகத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். குழந்தை இறப்பு விகிதம், தாய் இறப்பு விகிதம், மொத்த கருவளத்திறன் போன்ற சுகாதார குறியீடுகளில் தமிழகம் சிறந்து விளங்கி வருகிறது. குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் தாய் இறப்பு விகிதத்தை மேலும் குறைத்திட தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக
தஞ்சாவூர், வேலூர், திருச்சிராப்பள்ளி, தேனி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 41 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அறுவை சிகிச்சை அரங்கம், மகப்பேறு சிகிச்சைக்கு முன்பு மற்றும் பின்பு கவனிப்பு பிரிவு, மகப்பேறு மற்றும் குழந்தை உள்நோயாளிகள் தங்கும் பிரிவுகள் உள்ளடக்கிய மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர கவனிப்பு பிரிவு கட்டிடங்கள், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மற்றும் திண்டிவனம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், வேலூர் மற்றும் சேந்தமங்கலம், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் மற்றும் சிதம்பரம், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் மற்றும் தொண்டாமுத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மற்றும் திருத்தணி, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி, வேலூர் மாவட்டம் ஆம்பூர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் என மொத்தம் 18 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் 13 அரசு மருத்துவமனைகளில் கட்டப்பட்டுள்ள புறநோயாளிகள் பிரிவு, ஆண் பெண் மற்றும் குழந்தைகள் பிரிவுகள், அறுவை சிகிச்சை அரங்குடன் கூடிய மகப்பேறு பிரிவு, மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு, ஆய்வக வசதியுடன் கூடிய மகப்பேறு பிரிவு மற்றும் நுண்கதிர் பிரிவு, கண் சிகிச்சை பிரிவு, இருதய சிகிச்சை பிரிவு, நவீன சமையலகம் போன்ற பிரிவுகளுக்கு புதிய கட்டடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். கிராம பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மருத்துவ வசதிக்காக ஆரம்ப சுகாதார நிலையங்களையே பெரிதும் நாடுகின்றனர். இவர்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழக அரசு ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை 30 படுக்கைகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மேம்படுத்தி வருகிறது. இதுவரை 341 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டடங்கள், கூடுதல் மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் மற்றும் நவீன மருத்துவ கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் பரளச்சி, தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி, திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறை, காஞ்சிபுரம் மாவட்டம் பவஞ்சூர், சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி, நங்கவல்லி, ஆரியம்பாளையம், கொங்கணாபுரம் மற்றும் பனைமரத்துப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆக்கூர் ஆகிய 11 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கைகள் கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களாக தரம் உயர்த்தப்பட்டு அதற்கென 7 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்கள், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகத்திற்கு 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் என மொத்தம் 68 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவத்துறைக்கான கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கோடநாடு முகாம் அலுவலகத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மொத்தத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்த கட்டடங்களின் மொத்த மதிப்பு 116 கோடியே 97 லட்சம் ரூபாய் ஆகும். தமிழகத்தில் இடஒதுக்கீட்டு முறை ரொம்ப காலமா பின்பற்றப்பட்டிருக்கு. அதுல 100% 31% பொது பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இடஒதுக்கீட்டு முறையில 69% வருது. அந்த 69% 30% பிசி பிரிவினருக்கும், 20% எம்பிசி பிரிவினருக்கும், 18% எஸ்சி பிரிவினருக்கும், 1% எஸ்டி பிரிவினர். இந்த சதவிகிதத்துல உள் ஒதுக்கீட்டு முறைகள் எல்லாமே ஒதுக்கப்படுது. இதுதான் தமிழகத்துல ரொம்ப நாட்களா பின்பற்றப்படக்கூடிய இடஒதுக்கீட்டு முறை. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஜியா பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யாரங்க பேசுறீங்க? ஹலோ சார், செந்தில் சார், கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்ல இருந்து பேசுறோம். செந்தில், பர்கூர்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ரவுலி மந்த்ரான்னு சொல்லி எங்க மாமா பொண்ணு 20ஆம் தேதி அட்டென்ட் பண்ணாங்க. 198 கட் ஆஃப். கவர்மெண்ட் காலேஜ் பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஓகே, சரி, அதான் செகண்ட் கவுன்சிலிங்காக வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு வந்துட்டோம் சார். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஓகே, அதான் எதனா கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் காலேஜ் பிசின்னு சொல்றீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்களோட இது பாருங்க. ஏன்னா செகண்ட் கவுன்சிலிங் கூடிய விரைவில் ஜூலை 2nd வீக்ல தொடங்க இருக்கு. அப்போ உங்களுக்கு அதுல தெரியும். உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாவே இருக்கு. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஜியா பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யாரங்க பேசுறீங்க? ஹலோ, நான் காயத்ரி திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஓகே காயத்ரி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. நான் என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் 180.75. நான் 180.75. ஓகே, நான் எஸ்சிஏ கோட்டா. நானு ஓகே, எனக்கு மெடிக்கல் கிடைக்குமா எம்பிபிஎஸ்? இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்சிஏ பிரிவுல சில இடங்கள் இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு கவுன்சிலிங் முடியறதுக்குள்ள அதெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு.
ஆக நீங்க வந்துட்டு 2ஆம் கட்ட கலந்தாய்வு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். இன்னைக்கு இருந்த கலந்தாய்வு, ஏன்னா இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு மட்டும்தான் கால் லெட்டர் வரும். அதற்கான கால் லெட்டர் உங்களுக்கு வரலன்னு தெரியுது. அதனால நீங்க 2ஆம் கட்ட கலந்தாய்வு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும் காயத்ரி. அதே மாதிரி சார், இப்ப நீங்க நிறைய கோர்சஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி வந்து இப்ப சான்றிதழ் படிப்புகள், சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு மாணவர்கள் எப்படி அப்ளை பண்ணணும்? பிகாஸ் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி இப்ப MBBSக்கு ட்ரை பண்ணி, BDSக்கு ட்ரை பண்ணி, இது ரெண்டும் கிடைக்காம பல்வேறு விதமான கோர்சஸ் சொன்னீங்க. அதுக்கெல்லாம் வந்து எப்ப கலந்தாய்வு நடக்கும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்களேன். இப்போ மருத்துவ கல்வி இயக்ககம் DME டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ஆஃபீஸில் வந்து நம்ம அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ MBBS BDS முடிஞ்ச பிறகு இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி பேச்சுலர் கோர்சஸ் எடுப்பாங்க. அது முடிந்த பிறகு 3வது கட்டாயமாக இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் கட்டாயமாக அந்த TNhealth.orgலையும் வரும், தினசரி நாளிதழ்களையும் வரும். ஆகையால் கிட்டத்தட்ட நான் சொன்னபோது ஒரு 8000க்கு மேலே ஒரு சீட்ஸ் நம்ம அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளில். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு வருடத்திற்கு 1200 ரூபாய் தான் மொத்தம் கோர்ஸ் டியூஷன் ஃபீஸே. அவ்வளோ ஒரு குறைந்த விலையில் ஒரு நல்ல கோர்சஸ் நம்ம மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் யாரும் இந்த மருத்துவ MBBS சீட்டோ BDS சீட்டோ கிடைக்கலன்னா மனம் சோர்வடையாமல் இந்த கோர்சஸையும் நீங்கள் எடுத்து நீங்கள் படிப்பதற்கான உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. ஓகே சார், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக வந்து மெடிக்கல் கோர்சஸ் அண்ட் இதை சார்ந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் பற்றியும் அரசு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து, மாணவர்களுக்கான ஏற்படுத்தக்கூடிய ஸ்டைஃபன்ஸ் எல்லா விஷயம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இறுதிக்கட்ட கலந்தாய்வு, அதாவது முதல் கலந்தாய்வுல இறுதி நாள் இன்னைக்கு நிலவரப்படி அனைத்து அரசு மருத்துவ கல்லூரியிலும் சரி, சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கான அரசு இடங்களும் பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டன. கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான இடங்கள் முதல் கட்ட கலந்தாய்வில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இதில் இடம் கிடைக்காதவர்கள் இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க வெயிட் பண்ணி 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஜூலை 2வது வாரத்துல தொடங்க இருக்கு. இது வந்து DME அறிவிச்சிருக்கிற விஷயம். இதை தாண்டி TNhealth.org அப்படின்ற விஷயத்துல அவங்க வந்து அப்படின்ற ஒரு சைட்ல அவங்க போய் ரெகுலரா வந்து அவங்க கோத்ரூ பண்ணாங்கன்னா எந்தெந்த இடங்கள் வேக்கண்டா இருக்கு, எந்தெந்த இடங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவங்க பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வழிகாட்டி நேரடி ஒளிபரப்பு வழங்கியோர் PSG மருத்துவமனை NABH தரச்சான்றிதழ் பெற்ற தமிழகத்தின் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. தி தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இணைந்து வழங்கியோர் செட்டிநாட் ஹெல்த் சிட்டி.